லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா லிட்டிசம் ஸ்போ கிராண்ட் ஃபைனல் டைட்டில் வின்னர் திவனேஷுக்கு கிடைத்த பட்டம் பலரையும் மீமறக்கச் செய்திருக்கின்றது. நீண்ட காலமாக சரிகமபா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. அதில் லிட்டிசம் போ நிகழ்ச்சி நடைபெற்றது மக்களின் அதிக கவனத்தை ஈர்ந்திருப்பதாக கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி பிரபல்யம் பெற்றிருந்தது. மக்கள் மத்தியில் பிரபல்யம் பெற்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பார்க்கப்பட்டாலும் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஓர் 6 இறுதிச் சுற்று போட்டியாளர்களை கொண்ட நிகழ்ச்சி என்றால் அது பலராலும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட நிகழ்ச்சியாகவே இது எதிர்பார்க்கப்படுகின்றது. மே மாதம் 11ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. சிவகார்த்தியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தனது உற்சாகத்தை காட்டியிருந்தார். சிறப்பாக பாடி அசத்திய திவனேஷ் சரிகமபா லிட்டிசம்ஸ் போ டைட்டில் வின்னராக சிவகார்த்தியனால் அறிவிக்கப்பட்டது. மெல்லிசை இளவரசருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருந்தது. திவனேஷுக்கு மெல்லிசை இளவரசர் பட்டம் கிடைத்ததே பல கோடிக்கணக்கான ரூபாய் கிடைத்ததாக அவருடைய குடும்பத்தினர் அவரை வாழ்த்தி உற்சாகப்படுத்துகின்றார்கள். இளவரசர் பட்டத்தை கொடுப்பதற்கு பலரும் முன் வந்திருந்தார்கள். கண்ணதாசன் குடும்பத்தில் இருந்தும் எம்எஸ்பியின் குடும்பத்தில் இருந்தும் இந்த இளவரசர் பட்டம் வழங்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவனின் பாடலில் பலரும் ஆச்சரியமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பான செய்திகளையும் திவனேஷின் எதிர்காலம் தொடர்பான தங்கள் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்திகள் என்றும் ஆயத்தமாக இருக்கின்றன. ஆகவே சரியான வெற்றியாளனுக்கு சரியான ஓர் உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது. அது மெல்லிசை மன்னர் என்றால் யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது. இசைத்துறையில் இசை குடும்பத்தில் இளவரசராக திவனேஷ் பார்க்கப்படுவது ஆச்சரியமே.